காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல் பருமன், இந்த ஒபிசிட்டி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் என்னென்ன காரணங்களால் இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இப்போது உடல் பருமன் அதிகமாகுதுன்னா நிறைய சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அதனால தான் உடல் பருமன் அப்படின்னு கிடையாது. உடல் பருமன் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்ன காரணங்களுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? உடல் பருமனை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் அப்படின்றது ஒரு இரண்டாம் பட்சம் தான், தேவைப்பட்டால் எடுத்துக்கலாமே தவிர நம்மளோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உணவு முறைகள், இது இரண்டுமே சரியான ஒரு விகிதத்தில் நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னா நிச்சயமா உடல் பருமனை நம்ம ஈஸியா கையாள முடியும். முதல்ல பெண்களுக்கு என்னென்ன காரணங்களால உடல் பருமன் ஏற்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா பார்த்தோம்னா குழந்தை பிறப்புக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த உடல் பருமன் அப்படின்றது நிறைய பெண்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமாவே இருக்கு. எங்கங்க நான் ஆஃப்டர் டெலிவரி இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், ஒன் இயர் வரைக்கும் நான் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சிசரியன் ஆகியிருக்கு அப்படின்னா ஒரு 8 months வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபீட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ சிசரியன் முடிஞ்சு ஒரு 8 months பொறுத்திருந்து அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல உணவு முறையிலேருந்து நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன யோகாசன பயிற்சிகள், உடற்பயிற்சிகளை செய்யணும். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடற்பருமன் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். போன மாதம் நான் இவ்வளோ வெயிட் இருந்தேங்க. இந்த மந்த் பார்த்தோம்னா ஒரு 7-8 கிலோ, ஒரே மாதத்தில் எப்படி 5-7 கிலோ எனக்கு வெயிட் கெயின் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உடற்பருமன் அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன், இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த காரணங்களால் அமெனோரியா அப்படின்ற கண்டிஷன், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக, 1 வருடத்திற்கும் மேலாக எனக்கு பீரியட்ஸ் வரலன்னு சொல்கிற பெண்களுக்கு நிச்சயமாக உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகமான, அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், உடல் உழைப்பு இல்லாமல் ஸோ ஃபுட் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது சிலருக்கு இந்த ஹேபிட் இருக்கும். அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஸோ எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதுக்கப்புறம் நிறைய உப்பு சார்ந்த உணவுகள், உப்பு நிறைய சேர்த்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்காக அதை எடுத்துக்கிறது. ஸோ மைதா சார்ந்த உணவுகளை நமக்கே தெரியாமல் நிறைய பேக்கரியில் இருக்கிற ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம், கேக்ஸ் நிறைய சாப்பிட்றோம், பர்கர், பீஸா, இந்த மாதிரியான மைதா பேஸ்டு டயட் நிறைய எடுக்கிறதுனால உடல் பருமன் அதிகரிக்கும். நீர்ச்சத்து, உடலில் அந்த ஃப்ளூயிட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் உடல் பருமன் அதிகமாகும். இரவு 10 மணிக்கு மேலே ஒரு 12 o'clock 1 o'clock அந்த மாதிரி சமயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா நிறைய ஃபுட் எடுக்கிறதும் இப்போ வழக்கத்தில் இருக்குது. ஸோ அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றோம், பிரியாணி மாதிரியான உணவுகள் நைட்டில் நிறைய சாப்பிட்றது, இதனாலேயும் நிச்சயமாக உடல் பருமன் அதிகமாகுது. இதுவே ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடல் எடை அப்படின்னு சொல்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறதுனால, கொஞ்சம் தூரம் கூட வாக் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ இந்தந்த காரணங்களால் உடல் எடை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் Day 1, இதிலிருந்து நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சமைக்காத உணவுகள் எடுக்கிறது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைக்காத உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது காலையில் நம்ம எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டில் முக்கியமாக ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டிய பயிறு வகைகள், தானியங்கள் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது பப்பாளி தினமும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பப்பாளி பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை நிச்சயமாக கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் பப்பாளியை யூஸ் பண்ணவே மாட்டோம். வெயிட் லாஸ்க்குனா என்னென்னமோ தேடிட்டு இருப்போம். ரொம்ப ஈஸியாக டெய்லி 1 கப் அளவுக்கு காலையில் நம்ம பப்பாளி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இன்னொரு முக்கியமான ஒரு சீக்ரெட் என்னென்னா, விதையோடு இருக்கக்கூடிய பப்பாளியை வாங்கிக்கோங்க. ஸோ அந்த விதைகள் எல்லாமே நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு
போட்டு பவுடர் பண்ணி ஜலிச்சு ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபைன் பவுடரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி காலையில் வெந்நீரில் கலந்து குடிக்கணும். ஸோ இந்த பப்பாளி விதைகளை குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோம்னா, பப்பாளி விதைகள் டெய்லி குடிக்கும் போது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதாவது கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். முக்கியமாக வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வயிற்று பகுதியில் பூச்சிகள் இருந்துச்சுன்னா சரியாக சாப்பிடாம இருப்பாங்க. இதனாலுமே பசி இல்லாமல் இருக்குது, முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தேமல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பப்பாளி விதைகளை கொஞ்சம் வெந்நீரில் கலந்து அந்த பவுடரை மட்டும் குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி காலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தானிய பால் குடிக்கலாம். இந்த தானிய பால் அப்படின்னு சொல்கிறது அதிகமான புரோட்டீன் மற்றும் கால்சியம் இதில் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், உடல் பருமன் அதிகமாக இருக்க ஒபீஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஓவர் வெயிட்னால. ஸோ 2 மூட்டுக்கள்லையும் வலி இருக்குது, குதிகால் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பேக் பெயின் சிவியராக இருக்குது, கொஞ்சம் நேரம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியல. அப்போ எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கணும் அப்படின்னா தானிய பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தானிய பால் எப்படி செய்யலாம் அப்படின்னா, தினம் ஒரு தானியம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு கம்பு, இன்னொரு நாளைக்கு கேழ்வரகு, கொள்ளு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம தானியங்களை என்ன பண்ண போகிறோம்னா முளை கட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ தண்ணீரில் நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் அது ஒரு துணியில் கட்டி தொங்க விட்டோம்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த முளை கட்டிய தானியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து இதில் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு ஒரு சிறு துண்டு தேங்காய் போட்டு இதை மிக்சியில் நல்லா அரைக்க போகிறோம். ஸோ இந்த அரைச்சி தண்ணீர் விட்டு அரைச்சி இந்த பாலை மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுவே டயபெட்டிக் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டாம், இதை அப்படியே குடிக்கலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி தானிய பால் குடிக்கும்போது, அதை முளைக்கட்டிய தானியத்தில் கொஞ்சம் ஏலக்காய், தேங்காய் சேர்த்து குடிக்கும்போது உடலில் அவ்வளோ சத்துக்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். தினமும் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு உடல் பருமன் குறைய ஆரம்பிச்சுக்கும். ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சமைக்காத உணவு எடுக்கலாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நைட்டில் நான் டெய்லி சப்பாத்தி தான் சாப்பிட்றேன். டெய்லி சப்பாத்தி சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய உணவுகள் இட்லி தோசையை எடுத்தாலும் சரி, அது அளவோடு சாப்பிட்றது நைட்டில் நல்லது. அந்த டைம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே நைட்டில் நம்ம டின்னர் முடிக்கிறது நல்லது. நைட்டு டின்னர் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம வாக் பண்ணலாம். இதுவே மதிய வேளையில் நான் என்ன உணவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் செஞ்ச ஏதாவது ஒன்று. இப்போ பார்த்தோம்னா நம்ம கருங்குருவி அரிசி இருக்குது, மாப்பிள்ளை சம்பா இருக்குது, யானை கவுனி, இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும் இல்லைங்களா. இதில் என்ன ஒரு சீக்ரெட்னா, பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகளை எடுக்கணும். ஸோ அன்பாலிஷ்டு ரைஸ், இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதில் நம்ம சாதமாக நல்லா வடித்து இது கூட கொஞ்சம் காய்கறிகள் வச்சு என்ன சாப்பிட்றோமோ, சாம்பாரோ ரசம் மோர், இது மாதிரி மீல்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றத ஹேபிட்டாக வச்சுக்கணும். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன், ஸோ மிட் டைமில் ஒரு 11-12 o'clock நான் சின்னதாக ஏதாவது ஆஃபீஸில் பிரேக் இருக்குது, ஸோ இந்த டைமில் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், கேண்டீன் போகணும், இந்த மாதிரி ஹேபிட் இருந்தால் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம லஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை நம்ம தவிர்த்துட்டு வந்தோம்னாவே நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் கண்டிப்பாக ஒரு 45 minutes to 1 hour நம்ம யோகாசன பயிற்சிகளோ இல்லை உடற்பயிற்சிகளோ இல்லை நடைப்பயிற்சி ஏதாவது செய்கிறீங்கனாலும் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நடைப்பயிற்சி செய்வதற்கோ இல்லை யோகாசன பயிற்சிகளுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி எடுக்கணும். இந்த ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணணும். டாக்ஸின்ஸ் அப்படின்னா நம்ம உடல் அங்கங்கே தேங்கி இருக்கு இல்லைங்களா. நிறைய பேருக்கு ஸ்கேன் பார்த்துருப்பீங்க, உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே என்னென்னா நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளில் படிய ஆரம்பிக்குது. விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை கரைக்கிற மாதிரி காலையில் எம்டி ஸ்டமக்கில் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிற மாதிரியான மூலிகை தண்ணீரை நம்ம குடிக்கலாம். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா நம்மளுடைய கருப்பட்டி காஃபியே போதுமானது. இந்த கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லும்போது இதில் தனியா, மிளகு, சீரகம், சிற்றரத்தை இது எல்லாமே நம்ம சேர்த்து குடிக்கிறோம்.
இதை சேர்த்து குடிக்கும்பொழுது ஹாட் வாட்டரில், அதாவது வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, இந்த பவுடரை வந்து வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டி சேர்த்து குடிக்கும்பொழுது தினமுமே நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்புகள் வெளியேற ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதும். இதுலேயே நம்ம வந்து தைராய்டு எனக்கு இருக்குது, தைராய்டுனால வெயிட் கெயின் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, இவங்க சிம்பிளாக என்ன பண்ணலாமா அப்படின்னா மந்தாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது, சித்த மருத்துவத்தில் இருக்கும். இது வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாவே கிடைக்கும். சித்தா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மந்தாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இது 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் எடுத்து ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கணும். இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து எவ்ரி மந்த் நம்ம வந்து தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளுடைய பிளட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது தைராய்டு ஹார்மோன் நார்மலுக்கு வந்துருச்சுன்னா ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுவே நமக்கு வந்து பிசிஓடியோ இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இதனால் வெயிட் கெயின் ஆகுதுன்னா அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணும். இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா கற்றாழை பயன்படுது, குமரி லேகியம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா அசோகப்பட்டை அப்படின்ற சூரணம் இருக்குது, அசோகப்பட்டை சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன். இதை ஜென்ரலாகவே பெண்கள் அனைவருமே எடுத்துக்கலாம். அதாவது இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கிறவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால எனக்கு வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த அசோகப்பட்டை சூரணத்தை என்ன பண்ணலான்னா பாலில் போட்டு ஒரு 2 கிளாஸ் பாலில் நம்ம எடுத்துக்கிறோம்னா போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டே வரணும். இந்த அசோகப்பட்டை சூர்ணம் அதிகமான ஒரு தோற்பு சக்தி இருக்கக்கூடியது. நம்ம உடலில் எங்கெல்லாம் நமக்கு வந்து பிளாக்ஸ் இருக்கோ இல்லை கழிவுகள் தேக்கம் இருக்கோ இதை வெளியேற்றுவதற்கு இந்த அசோகப்பட்டை சூர்ணம் நமக்கு பயன்படுது. உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். மருந்துகள் எதுவும் தேவையில்லாமல் நமக்கு உணவு மற்றும் உடற்பயிற்சி, தேவைக்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் அப்பப்போ எடுத்துகிட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஒரு மாதத்திற்கு 3-4 கிலோ, இதுதான் ஆரோக்கியமான ஒரு உடல் எடை குறைப்புக்கான வழிமுறையாக இருக்கும். சடனாக ஒரே மாதத்தில் நான் வந்து 10 கிலோ குறைச்சிட்டேன், 12 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அதனோட பின்விளைவுகள் நமக்கு பல உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியமான முறையில் உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.